இருக்கார் நம்ம சேனல் பற்றி பேசுவார். தலைவரோட விசுவாசம் சார். அதாவது நம்ம சென்னை ட்ரெண்டிங் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம ராஜு சார் நடத்துகிறாரு. ஆக்சுவலாக நான் எப்படி எம்ஜிஆர் ரசிகரானேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா வந்து தீவிர எம்ஜிஆர் ரசிகருங்க. அப்போ அடிமை பெண் நிறைய படமாக போட்டு பார்ப்பார். அவர் கூட சேர்ந்து நாங்கள் அந்த படங்கள்லாம் பார்ப்போம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எம்ஜிஆர் மேலே ஒரு ஈர்ப்பு அது ஒரு பக்கம் இருக்குது. பேசிக்காகவே எம்ஜிஆர் வந்து ரொம்ப பிடிங்கன்னு வைங்களேன். இப்போ கூட லேட்டஸ்ட்டாக விஜய் சார் பார்த்துருக்கேன். எந்த இதுலையும் பார்த்தீங்கன்னா அப்படியே எம்ஜிஆர் சாரோட பாணி அப்படியே ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது. நிறைய பேர் எம்ஜிஆர் ஆகணும்னு நினைக்கிறாங்க, பட் எம்ஜிஆர் மாதிரி யாரும் ஆக முடியாது. நம்ம இந்த சென்னை ட்ரெண்டிங் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா, திருப்பி ஒன்று விஷயம் சொல்கிறேன் சார். எலும்பு நரம்பு சதை எல்லாத்துலேயும் எம்ஜிஆர் மேலே ஒரு பற்று, ஒரு வெறி ஊறி போன ஒரு நபர்னால தான் இந்த மாதிரி மறைந்த எம்ஜிஆர் மேலே இன்னும் அன்பாக இருக்க ஒரு நபரால் தான் இது பண்ண முடியும். அதை நம்ம சிடிடி சென்னை ட்ரெண்டிங் தமிழ் யூடியூப் சேனல் நடத்துகிற நம்ம ராஜு சார் வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு. இன்னமும் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க எம்ஜிஆர் ஆகணும்னு. கண்டிப்பாக தலைவர் மாதிரி யாரும் ஆக முடியாது சார். நான் வந்து ஒரு பேசிக்காக பிசியோதெரப்பி மருத்துவர், நான் வந்து ஒரு டாக்டர். என்னோடய பேஷண்ட்டை ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்ப ஒரு பேஷண்ட்டுக்கு 1 மணி நேரம் ஆகும். அப்போ நிறைய நோயாளிகளை நம்ம சிகிச்சை அளிக்கிறப்ப அவங்க அப்படி பேசுகிறப்ப நம்ம தலைவரை பற்றி சொல்கிறப்பெல்லாம் புல் அரிக்கும் பார்த்துக்குங்க. அப்படியே கழுத்தில் போட்டிருக்க சால்வியை கூட எடுத்து கொடுத்துருவாராம். இந்தா 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 கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாராங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி. அது நம்ம தலைவர் மாதிரி யாரும் வர முடியாது. இன்னொன்று சொன்னாங்க, பிச்சை எடுத்த நபரை கூட மினிஸ்டர் ஆக்குனாரு, அவர் செய்யாத உதவி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மதுரை ஜிஹெச்சில் வந்து பார்த்திங்கன்னா கக்கன் வந்து படுத்திருப்பார் வேலை. அவர் வந்து எக்ஸ் மினிஸ்டர். அதை பார்த்த உடனே எம்ஜிஆர் வந்து பார்த்திங்கன்னா மனம் இறங்கி இந்த மாதிரி ஒவ்வொரு நோயாளிகளும் நம்ம தலைவரை பற்றின ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அப்பேற்பட்ட தலைவரை எம்ஜிஆரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜு சார் விடாமல் யூடியூப் சேனல் மூலியமாக அந்த எம்ஜிஆர் சம்மந்தப்பட்ட பதிவுகளை பதிவிடுறது. இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறமும் உயிரோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் இந்த மாதிரி நிறைய சப்போர்ட்டர்ஸ். இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. முந்தா நேற்று கூட நான் ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரு பேஷண்ட் சொன்னாங்க, எம்ஜிஆர் சார் வந்து அவ்வளோ ஹெல்பிங் டெண்டன்சியாக. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேருக்கு பிரச்சனையா, அது எப்படி இவர் ஹேண்டில் பண்ணுறாருன்னு. ஆக்சுவலாக நாகேஷ் சாரோட தேட்டர் வந்து விலக்கி வைக்கிற லெவல் போயிருச்சான். நாகேஷ் சார் தேட்டரை விலக்கி வைக்கிறதுக்காக சிவாஜி கணேசன் சார்கிட்ட பேசியிருந்தாராம். அட்வான்ஸ் ஒரு 75 லட்சம் சொல்லி ஏதோ அட்வான்ஸ் போட்டிருப்பாங்க விலை. இன்னொரு அமைச்சர், அது பேரை சொல்ல விரும்பல, அவர் 1 கோடி ரூபாய்க்கு பேசி முடிச்சிருக்காராம். இந்த பிரச்சனை வந்து என்ன ஆகுதுன்னா, உடனே சிவாஜி கணேசன் சார் எம்ஜிஆர்கிட்ட போய், சார் இந்த மாதிரி நாகேஷ் தேட்டரை எனக்கு வைக்கிறோம்னு சொல்லிட்டு இப்போ வேறு ஒரு அமைச்சர்கிட்ட 1 கோடினோடனே அந்த பக்கம் மாறிட்டார், அந்த மாதிரி சொல்லியிருப்பார் விலை. உடனே எம்ஜிஆர் வந்து 3 பேரை வர சொல்லியிருக்கார் விலை. ஏப்பா நாகேஷ் எதுக்கு நீ தேட்டரை வைக்கணும் அப்படின்னு கேட்டாங்க.